குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசுத்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 4ஆம் நாள் வியாழக்கிழமை, பங்குனி மாதம் 22ஆம் நாள். இன்றைய திதி தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்ட நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிசம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் குருவும் புதனும் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகுவும் சூரியனும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, கடின உழைப்பும் நிறைந்த லாபமும் இந்த காலத்தில் ஏற்படும். கடின உழைப்பால முன்னேறி கொண்டே இருக்கிறீர்கள். முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும், அதை குறைத்து கொள்ளுங்கள். இழந்த பொருட்களை போராடி மீட்பீங்க. இரத்த குழாய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அது இந்த காலத்துல தீர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தகவல் தொடர்பு துறையில முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த காலத்துல வேலைகள் நன்றாக நடக்கும். தோட்ட விளைச்சல் அமோகமாக இருக்கும். அரசியல்ல ஈடுபடுறவங்களுக்கு ஆதரவு அதிகமாக தருவாங்க. உபயோகமான பொருட்கள் ஏதாவது வாங்குறதுக்கு இப்போ வாய்ப்புகள் நிறைய இருக்கு. போலியான பொருட்களை கண்டு ஏமாறாதீங்க. எந்த பொருளை வாங்கும் போதும் கவனமா பார்த்து வாங்குங்க. திரையரங்கு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதுல தேவையில்லாத ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். தந்தைக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டு உடன்பாடுகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். பொதுநல சேவை மையங்கள்ல தேவையில்லாத இடையூறுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏமாற்றங்கள் நிறைய இருக்கும். அதனால எதுலையும் கவனமாக இருங்க. சோம்பல் அதிகமாக இருக்கும் இந்த காலத்துல. உடல் வெப்பங்கள்ல ஏற்ற இறக்க நிலை இருக்கும் இந்த காலத்துல. வீண் வம்ப விலை கொடுத்து வாங்குவீங்க. அதனால எந்த பிரச்சனைக்கும் போகாம இருங்க. சந்தேக உணர்வு அதிகமாக இருக்கும். திருமணம் நல்லபடியாக நடக்கும். மலர்கள், தயிர், நெய், இனிப்பு இது சம்பந்தமான விற்பனைகள் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஊழல் பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலத்துல வெளிவரும். நண்பர்களால கௌரவம், அந்தஸ்து இதெல்லாமே உயரும். பேங்க் லோன் கேட்டிருக்கிறவங்களுக்கு இந்த காலத்துல பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மருத்துவம் மூலம் நோய் குணமாகிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். மருந்துகள் எடுத்தாலும் அந்த நோய் குணமாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பணியில இருக்கிறவங்க மீது வேலைகள்ல கரும்புள்ளிகள் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வேலை செய்யறவங்கள்ட்ட கவனமாக இருங்க. உடல் உறுப்பு ஏதாவது தேய்மானம் அடையும். அதனால அந்த இடத்துல வலிகள் ஏதாவது ஏற்படலாம். இறை மேல உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். தெய்வ அருள் உங்களுக்கு நிறைய இருக்கு. அதிர்ஷ்டம் நிறைய இருக்கும். பள்ளி, கல்லூரிகள் எல்லாமே இந்த காலங்கள்ல அதிகரிக்கும். மர தொழில் செய்யறவங்களுக்கு வேலைகள் நல்லபடியாக நடக்கும். சுத்தம் செய்பவர்களோட வேலைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தண்ணீர் பந்தல் அமைக்கிறதுக்கு இந்த காலத்துல ரொம்ப நல்லது. அதனால தண்ணீர் பந்தல் முடிஞ்ச அளவு வைங்க. குழாய் வேலைகள் சம்பந்தமான பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு வேலை நல்லபடியாக நடக்கும். மூத்த சகோதரருக்கு ஏதாவது பிரச்சனைகள், உடல்நல கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முழங்கால் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம். எண்ணங்களை செயல்படுத்தும் போது ஏதாவது அதுல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இடது காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். லாபம் பெருமளவு செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேராசையினால இழப்புகள், ஏமாற்றங்கள் ஏற்படும். கவனமாக இருங்க. தண்டனைகள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். மூலதனமாக தந்த சொத்து திரும்ப கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால எதுலையுமே கவனமாக இருங்க. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் பழனி முருகன்.
ரிஷப ராசி அன்பர்களே, தைரியம் மிகுந்த நபராக இந்த காலத்துல இருப்பீங்க. ஆர்வமுடன் சம்பாதிப்பீங்க. எந்த வேலைகள்லயும் நம்ம சீக்கிரமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய இருக்கும். சிந்தனைகளையே பணமாக்குறதுல வல்லவர்கள் நீங்கள் தான். அன்பளிப்பு, தானம் இது ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விடாமுயற்சி எந்த வேலைகளையுமே செய்வீங்க. சிறப்பான கவனிப்பு உங்க மேல இருந்து கொண்டே இருக்கும். சிறு தூர பயணம் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொலைந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாமனார் இருக்கிறாருன்னா அவர் உடல் நலம் தேறி நல்ல முறையில இருப்பார். இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வு இந்த காலத்துல கிடைக்கும். கறவை மாடுகள் வீட்ல வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய மதிப்பு மரியாதைய தேவையில்லாம அடுத்தவங்க கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்தவங்கள்ட்ட கவனமாக இருங்க. போலியான பொருட்களை கண்டு ஏமாறாதீங்க. எந்த பொருட்கள் வாங்கும் போதும் நிறைய நல்லா பார்த்து வாங்குங்க. பரம்பரையில ஏதாவது பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குலதெய்வ வழிபாடு அவசியமாக பண்ணுங்க. மன அமைதி குறைவாக இந்த காலத்துல இருக்கும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம். திருப்தி இல்லாத ஒரு நிலை இருக்கும் எந்த ஒரு விஷயங்கள்லயும். வழக்குகள்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கால் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தகுந்த தீர்வுகள் இந்த காலத்துல கிடைச்சிரும். உங்களுடைய எல்லா வழிகளுக்கும் நிவாரணம் பெறுவீங்க. கொழுப்பு கட்டி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சிறு தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்ட்னர்ஷிப் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொது சேவை மையங்கள்ல அதிக ஈடுபாடு எடுத்துக்குவீங்க. பொதுமக்களை ஈர்க்கிற வண்ணமா வசீகரமான பேச்சுகள் உங்களிடம் இருக்கும். திருமணம் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். செயலிழந்த உறுப்புகளுக்கு மாற்று வழி கிடைக்கும் இந்த காலத்துல. நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க யாரு அப்படிங்கிறது இந்த காலத்துல தெரிந்திடும். இறந்தாரோட பெயர்ல இருக்கிற சொத்துக்கள் எல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் குடும்பத்தினருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உயில் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். உதவித்தொகை ஏதாவது அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தர்ம சிந்தனை மேலோங்கி இருக்கும். நிர்வாக திறமை மேம்பாடாக இருக்கும். வெளிநாடு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மாமியார் வழிகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா அவருக்கு உடல்நல குறைபாடுகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தலைமை ஆசிரியர்களா இருக்கிறீங்கன்னா உங்க வேலைகள்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பீங்க. சித்தப்பா, மூத்த சகோதரர் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஏமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிக ஆசையினால பிரச்சனைகள் ஏற்படும். அதனால ஆசைய குறைச்சு வச்சுக்கோங்க. லாபம் வருவதுல பிரச்சனைகள் வரும். 2வது திருமணம் ஏற்பாடு நடக்குது அப்படின்னா, அதுல ஏதாவது பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொருள் ஏதாவது காணாமல் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தூக்கமின்மை வரும். அதனால கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை. மிதுன ராசி அன்பர்களே, யாரிடம் எப்படி பழக வேண்டும் அப்படின்னு உங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க. புதிய விஷயங்களை கையில் எடுக்கும்போது இன்னைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால எப்பயும் போல நார்மலான டேஸ்ல இருக்கிற மாதிரி இருங்க. குடும்பத்திற்கு திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உதவி பணங்கள் கிடைக்கும். ஐடி துறைகள்ல வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ஆபரணங்களை கவனமாக வச்சுக்கோங்க. கொம்புள்ள மிருகம், ஊசியான கருவிகள் இதுகிட்ட இருந்தெல்லாம் கவனமாக இருங்க. கை பகுதிகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கருணை, அன்பு உங்களிடம் இன்னைக்கு எதிர்பார்க்க முடியாது. இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம். உயர் அதிகாரிகளா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். சொத்து விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும். வாகனங்கள்ல போகும்போதும் கவனமாக போகணும். கல்விகள்ல நீங்க மேற்கல்வி படிக்கிறீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட தேவையில்லாம சுத்திட்டு படிப்ப சரியா கன்டின்யூ பண்ண முடியாத சூழ்நிலை வரும். அதனால கல்வியில கவனம் செலுத்துங்க. ஆழ்மனம் இன்னைக்கு தெளிவாக இருக்கும். குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு. பூர்வீகத்துல நல்ல பெயர், மதிப்பு இது எல்லாமே உண்டு. புத்தி சாதுரியம் மிகுந்தவராக இருப்பீங்க. புகழ் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஏதாவது சிராய்ப்பு காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வெளியே போகும்போது கவனமாக போங்க.
நோய் குணமாகறதுக்கு கொஞ்சம் கால தாமதமாகும். வாக்குவாதங்கள்னால பிரச்சனைகள் வரும். வீண் வாக்குவாதங்கள இன்னைக்கு எடுக்காதீங்க. ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளியில ஏதாவது சாப்பிடுறீங்கன்னா கவனமாக இருங்க. வாடகை பணங்கள் எல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். திருமணம் இனிமையான முறையில நடக்கும். சிறந்த வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க வேலைகள்ல. பார்ட்னர்ஷிப் நபர் இருக்கிறாருன்னா அவரோட நீங்க நல்ல நட்பு முறையில பழகுவீங்க. 2வது குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருடு போன பொருள் வந்து திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொது சேவை இன்னைக்கு நிறைய பண்ணுவீங்க. இறைச்சி கடைகள் இதுல எல்லாம் வியாபாரங்கள் இன்னைக்கு நல்லா நடக்கும். ரைஸ் மில் வந்து நல்லபடியாக நடக்கும். வியாபாரம் சம்பந்தமா எந்த வேலைகளா இருந்தாலும் அந்த வியாபாரங்கள் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். கம்பி, செங்கல், மணல் இது விற்பனை எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும். ட்ரஸ்ட் ஏதாவது வச்சு நடத்துறீங்கன்னா அதுலயுமே இன்னைக்கு வேலைகள் நல்லா நடக்கும். தந்தையோட வேலைகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 3வது குழந்தைக்கு மாசமாக இருக்கிறீங்கன்னா கவனமாக இருக்கணும். இல்ல 3வது குழந்தை இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏதாவது உடல்நல குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோவில் சார்ந்த வேலைகள்ல ஈடுபடுறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். சுற்றுலா போகும்போது ஏதாவது தேவையில்லாத இடையூறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீகவாதிகளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாமியாரோடு போராட்டமான காலமா இந்த காலம் இருக்கும். இல்லைன்னா அவருக்கு உடல்நல பாதிப்புகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிர்வாக திறன்ல குறைபாடுகள் அதிகமா சொல்லுவாங்க உங்கள பத்தி. கூட்டு முயற்சியில வர்ற சொத்துகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதனால எந்த சொத்துகள் வாங்கும் போதுமே நீங்க கவனமாக வாங்குங்க. மருத்துவத்துறையில நிறைய அறுவை சிகிச்சைகள் இந்த காலத்துல நடக்கும். சித்தப்பா, மூத்த சகோதரர் இவங்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சோர்வாக, மந்த உணர்வோடு இருப்பாங்க. வயதான நபர்களோட நட்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். 2வது திருமணத்துல கொஞ்சம் காலதாமதமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ செலவு அதிகமாகும். கண் சம்பந்தமான பிரச்சனை அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. கடக ராசி அன்பர்களே, பழகவும் பேசவும் இனிய நபராக நீங்க இருப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. மருத்துவ செலவுகள் உங்க குடும்பத்தார்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு வாய், கண் இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோவில் சொத்துக்களை குத்தகைக்கு எடுக்கிறவங்க இருக்கிறீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்றீங்க, பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அதுலயும் கவனமாக இருங்க. ஷேர் மார்க்கெட்ல முதலீடுகள் போடுறவங்களா இருக்கிறீங்கன்னா நீங்க அந்த முதலீடுகள் போடுறதுக்கு முன்னாடி கவனமா யோசிச்சு பண்ணுங்க. புதிய முயற்சிகள் ஏதாவது செய்யும் போது அதுல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விளையாட்டு மையங்கள்ல நன்றாக இன்னைக்கு வேலைகள் நடக்கும். கல்வி மையங்களுக்கு தேவையான எழுது பொருட்கள் உற்பத்திகள் இன்னைக்கு நிறைய நடக்கும். அந்த உற்பத்திகள் பேனா, பென்சில் இதெல்லாமே உற்பத்திகள் நிறைய நடக்கும். கலை சம்பந்தமான ஏதாவது ட்ரெய்னரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இதுல வந்து வருமானம் நிறைய வரும். நிறைய இன்னைக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புத்தி கூர்மையான கல்வி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோர்வாக இன்னைக்கு பொழுதை கழிப்பீங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். கர்ப்பப்பை பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா அது சரியாகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். போட்டி தேர்வுகள்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். சகோதரரோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி அவரோட நல்ல முறையில பழகுவீங்க. தலை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். வெளிநாட்டு பொருட்கள் மூலம் ஆதாயம் அதிகமாக இருக்கும். சுய சிந்தனை அதிகரிக்கும். உயர் பதவிகள்ல நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கேட்ட இடத்துல இடமாறுதல் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமணம் இனிதே விரைவில் நடைபெறும். உறவில் வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சந்தேக புத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. மலர்கள் விற்பனை, தயிர் விற்பனை இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மன சஞ்சலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற தொடர்புகள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முறையற்ற செயல்களை இன்னைக்கு செய்யாதீங்க.
இருப்பீங்க. உயில் சொத்துகள் வந்து வேற யாராவது அபகரிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக இருங்க. ஏமாற்றங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும். பணி நிரந்தரமாவதுல கொஞ்சம் இழுபறி நிலை இருக்கும். நீதிமன்ற பணிகள்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா அதுல ஏதாவது முறைகேடுகள் நடக்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். தகாத உறவுகளை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த உறவுகள்ல இருந்து நீங்க வெளிவந்துருவீங்க. உயர்கல்வி ஆசிரியர்களா இருக்கிறீங்கன்னா வேலைகள்ல இன்னைக்கு தாமத நிலை இருக்கும். விரும்பிய பணி கிடைக்கிறதுல கொஞ்சம் கால தாமதம் ஆகும். செய்தொழில்ல வேகம் அதிகமாக இருக்கும். மருமகன் மருமகளோடு இன்னைக்கு கொஞ்சம் போராட்டமான காலமா இருக்கும். தொழில் முறையில பிரச்சனைகள் இல்லைன்னா தொழில் முறையில விரயங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி. சிம்ம ராசி அன்பர்களே, இரக்கமும் கோபமும் ஒரு சேர கொண்டவர்கள் நீங்கள். தாயுடன் பிறந்த மூத்த உடன்பிறப்பு வழிகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா அவருக்கு ஏதாவது உடல்நல குறைபாடுகள் வரலாம். இல்லைன்னா அவருக்கு ஏதாவது ஏமாற்றங்கள் நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வெளியில சாப்பிடும் போதும் வீட்டுல சாப்பிடும் போதும் கவனமாக இருங்க. எதிர்பாராத மாற்றங்கள்னால பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பத்திரப்பதிவு விஷயங்கள் எல்லாமே இழுபறி இருந்திருக்கும். அது இப்ப வந்து சரியாகி விரைவிலேயே முடியும். புதிதாக பங்குதாரர்களுடன் ஒப்பந்தம் ஏதாவது போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மோசடிகளுக்கான விஷயங்கள்ல இழந்ததையெல்லாம் திரும்ப பெறுவீங்க இந்த காலத்துல. கொள்முதல் செய்றவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்க வேலைகள்ல இன்னைக்கு மந்தம், தாமதம் அந்த மாதிரி நிலை இருக்கும். சொத்துகள், வண்டிகள் இதெல்லாம் வாங்குறப்ப கவனமா பார்த்து வாங்குங்க. தானிய உற்பத்தி இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். குழந்தை பேறு சீக்கிரமாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உயிரினங்களோட உற்பத்திகள் அதிகரிக்கும் இந்த காலகட்டங்கள்ல. திடீர் பணவரவு உண்டு. போட்டித் தேர்வுகள்ல எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். லாட்டரிகள்ல பரிசு விழறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. மனைவியின் அண்ணன் வகையில லாபம் நிறைய இருக்கும். அவங்க ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆதாயமும் நிறைய இருக்கும். வெளிநாட்டு உடன்பாடுகள் நல்ல முறையில நடக்கும். வெளிநாட்டவர்கள் வழியில ஆதாயம் உங்களுக்கு நிறைய இருக்கும். தாய் மாமா வந்து நலமுடன் இருப்பார். வேலையில கொஞ்சம் கொஞ்சம் இடர்பாடுகள் வரும். கணவன் மனைவி உடல் நலன்ல அவசியம் கவனம் தேவை. உறவிலும் பிரிவுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பேச்சிலும் கவனம் தேவை. தேவையில்லாதத பேசி உறவுகளை கெடுத்துக்காதீங்க. கூட்டு தொழில்ல சுமூகமா பேசி பிரச்சனைய முடிச்சுக்குவீங்க. கூட்டு தொழிலுக்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அமில மருந்துகளை கையாளும் போது கவனம் அவசியம் தேவை. சொத்துகளின் மீதுள்ள கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருங்க. இல்லைன்னா அது வந்து பின்னாடி பெரிய பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனைவி வழியில சொத்துகள் வர்றது ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில்ல 2வது பார்ட்னர் இருக்கிறாரு அப்படின்னா, அவர் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தீர்த்த யாத்திரை எங்கேயாவது போவீங்க. போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தொழில்ல வேகமாக இன்னைக்கு செயல்படுவீங்க. கோபம் கொஞ்சம் நெறையவே வரும். குழந்தைகளால விரயங்கள் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக சம்பந்தமான விரயங்கள் அதிகமாகும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல விரயங்கள் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, போக வாழ்வும் ஆன்மீக வாழ்வும் கலந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறீங்க. மன திருப்தி நிறைய இருக்கும். விருப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும். எடுக்கும் விஷயங்கள் எல்லாமே சாதனை படைப்பீங்க. அதிர்ஷ்டத்தின் உச்ச நிலையில இப்ப இருக்கிறீங்க. சுய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாகவே கை கொடுக்கும். உடைமைகள் மீது கவனம் தேவை. எங்கேயாவது வெளியில போறீங்கன்னா கொண்டு போற பொருட்களை கவனமா வச்சுக்கோங்க. விட்டுட்டு போயிடாதீங்க. ஏதாவது பேராசையினால அவசரமா முன்பதிவு பண்ணாதீங்க. தொலைந்த பொருட்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். ஆடைகள், வாசனை திரவியங்கள் இதெல்லாம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பயிர் விளைச்சல்கள் இன்னைக்கு நல்லா இருக்கும். தாய் வழியில லாபம் நிறைய இருக்கு உங்களுக்கு. தாய் வந்து மூத்த சகோதரத்திற்கு ஆதரவு நிறைய தருவாரு. பண்ணை, வியாபாரம் இது எல்லாமே வந்து இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். புதிதாக கால்நடைகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
மனைவி வழியில சொத்துகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. லாட்டரியில பரிசு வெல்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. போட்டி தேர்வுகள்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கே கிடைக்கும். அண்ணி வகைகள்ல ஆதரவு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். வேலைகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சகோதரரோடு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோம்பல் தனம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மது அருந்தும் நபர்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள்னால மருத்துவ செலவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திருமண விஷயங்கள்ல செலவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள உள்ள செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பயணத்துல தடை தாமதம் இந்த மாதிரி ஏதாவது ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆடம்பர செலவுகள்னால உங்களோட வீண் செலவுகள் அதிகரிக்கும். தேவையில்லாத செயல்கள்னால துன்ப நிலைக்கு ஆளாவீங்க. கவனமாக இருங்க. வேலையில அலைச்சல், இடைஞ்சல் இதெல்லாம் ஏற்படும். உங்களுக்கு பண தேவை இப்போதைய காலகட்டங்கள்ல அதிகமாக இருக்கும். தந்தைக்கு முன்கோபம் அதிகமாக வரும். துறைமுகம், மின்சாரம் இது சார்ந்த வேலைகள் எல்லாமே வேகமாக நடக்கும். தொழில் குறித்து வெளிநாட்டு உறவுகளோடு நீங்க ஏதாவது கலந்த ஆலோசனை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில்ல மனைவியின் ஆளுமை அதிகமாக இருக்கும். குழந்தைகளால மூத்த சகோதரருக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கு. பூர்வீக சொத்துகளாலும் மூத்த சகோதரருக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள், மருமகன், மருமகள் வழிகள்ல உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். ஒப்பந்தம் ஏதாவது புதுசா போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கவிதை, கற்பனை திறன் இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். நோயால மருத்துவ செலவுகள் ஏதாவது அதிகரிக்கலாம். நீதிமன்ற வழக்கு சார்ந்த விரயங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். துலாம் ராசி அன்பர்களே, வேலை, பொன், பொருள் என எல்லாமே குரு பகவான் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சேமிப்பு பணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைவாகி கொண்டே வருகிறது. முன்கோபம் நிறைய வரும். தாயோடு பிறந்த மூத்த சகோதரர் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல தீர்ந்திடும். வெளிநாட்டு தகவல் தொடர்புகள் நல்ல முறையில முன்னேற்றமான நிலையில இருக்கும். மன நிறைவான செய்திகள் உங்களோட காதுகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாமே நன்மையான பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய புகழ் கூடும். அரசியல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் மூலம் தாய்க்கு பணவரவு அதிகமாக இருக்கும். தாய் வழியில ஆதரவு குறைவாக இருக்கும். உங்களால தாய்க்கு மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கூடும். வியாபாரம் பண்றவங்களா இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு வியாபாரம் நல்ல முறையில போகும். மனதளவுல போராட்டமான எண்ணங்கள் ஏதாவது ஓடிக்கொண்டே இருக்கும். பூர்வீகத்துல பிரச்சனைகள் ஏதாவது பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாத்தா இருக்கிறாருன்னா அவருக்கு ஏதாவது உடல்நல கோளாறுகள் அதனால மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனைவி வழியில சொத்துகள் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இந்த காலகட்டங்கள்ல இருக்கும். வேலை சார்ந்த பிரச்சனைகளே இந்த காலகட்டங்கள்ல அதிகமாக இருக்கும். லாப பணத்துல ஓரளவு பாத்தீங்கன்னா நோய், கடன், வழக்கு இது சம்பந்தமான விஷயங்களுக்கே அது சரியா போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மூத்த சகோதரர் வழியில மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இல்லைன்னா அவருக்கு ஏதாவது ஏமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் முடிவாகிறதுல கொஞ்சம் இழுபறி, தாமத நிலை இதெல்லாமே இருக்கும். கூட்டு தொழில் வேலைகள்ல மந்தமான நிலை இருக்கும். பூர்வீகத்திலேயே உங்களுக்கு வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்களோடு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட வேலைக்கு தகுந்த சன்மானம் வருமா அப்படின்னு கேட்டா அந்த வாய்ப்பு கொஞ்சம் குறைவுதான். ஆயுதங்களுக்கு பக்கத்துல கவனம் அவசியம் தேவை. அவசரப்படாம வேலைகளை செய்யுங்க. கருத்து மோதல் பிரச்சனைகள்னால தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவசர சேவை மையங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கை நிறைய பிறக்கும் உங்களுக்கு. மேலதிகாரியோட ஆதரவு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். வெளிநாட்டு தொழில்கள்ல இருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே நல்லபடியாக போகும். நன்றி உணர்வு கலந்தவர்களாக இருப்பீங்க.
மளிகை பொருட்கள், காய்கறி, மீன், பழ விற்பனை, நீர் சம்பந்தமான தொழில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடக்கும். மூத்த சகோதரருக்கு ஒப்பந்த விஷயங்கள்ல கவனம் அவசியமாக தேவை. வில்லங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பதட்டம், அவசரம், தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆடம்பர செலவுகள்னால நீங்க வீணா பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. விருச்சிக ராசி அன்பர்களே, நீதி நேர்மைகளை சரியாக கடைபிடிப்பீங்க. எதிரிகளிடமிருந்து பண வருவாய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடனாக நீங்க எப்பவோ கொடுத்த பணம் திருப்பி இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சகோதரரோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி நல்ல முறையில அவரோடு பழகுவீங்க. சம்பள பணம் விரைவிலேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கை கொடுக்கும். உடல் வலிமை பெறும், நிறைய வலிமை இருக்கும். இளைய சகோதரர் வழியில உதவிகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். எழுத்து துறைகள்ல இருக்கிறவங்களா இருக்கீங்கன்னா முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில இருக்கு. வாகனங்கள்ல பழுது காரணமாக ஏதாவது விரயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாகனங்கள்ல கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிட்டு அப்புறமா வெளியில போங்க. வீடு, மனை இதனுடைய உதவியினால தொழிலுக்கு தேவையான இயந்திரங்கள், கருவிகள் இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து தொந்தரவு தர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழந்தைகள்னால செலவுகள் அதிகரிக்கலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொழுதுபோக்கிற்கான ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். தொழில் வழியில செலவுகள் அதிகரிக்கலாம். இல்லைன்னா தொழில் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சந்தேக புத்தினால ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம். தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும். உணவு தயாரிக்கும் போது கவனமாக செய்யுங்க. ஜவுளி சம்பந்தமான தொழில்கள் எல்லாமே கொஞ்சம் மந்தமாக இந்த காலங்கள்ல நடக்கும். சங்க வேலைகள் எல்லாமே கொஞ்சம் தாமதமாக நடக்கும். தாய், மனைவி இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வரும். அதனால உங்களுக்கு தேவையில்லாத தலைவலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாய் வழியில வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. எதையும் யோசிச்சு நிதானமா பண்ணுங்க. சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள்னால அவதிக்குள்ளாவீங்க. பேங்க்ல லோன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்காத வியாதிகள் எல்லாமே சரியாகிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். வேலையில வீண் அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விரக்தி நிறைய இருக்கும். பொய் குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது நிறைய சுமத்துவாங்க. இளைய சகோதரர் வந்து தந்தைக்கு ஆதரவாக இருப்பாரு. நல்ல மனநிலை இருக்கும். அன்னதானம் நிறைய பண்ணுங்க. ரொம்ப நல்லது நடக்கும். வெளிநாட்டு தொழில்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில்ல வர்ற லாபங்கள் எல்லாமே வர்றதுக்கு கொஞ்ச நாட்கள் கொஞ்சம் தாமதமாகும். தொழில்துறை தொடர்புகள் வந்து பெரிதாகும். நிறைய நட்பு வட்டாரங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்குவீங்க. ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். பெரும் செலவுகள் எல்லாமே குறையும். சுப செலவுகள் அதிகரிக்கும். நல்ல தூக்கம் வரும். வலிகளுக்கு தகுந்த நிவாரணம் இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, பெரியோர்களோட ஆசியும் குருவின் ஆசியும் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு. குடும்ப ஒற்றுமை மேலோங்கி இருக்கும். குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தாண்டவமாடும். நல்ல இனிமையான பேச்சுகளை நீங்க பேசுவீங்க. பொருட்களை கவனமாக வச்சுக்கோங்க. தர்ம காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வந்து ஒரு இழுபறி நிலையிலேயே இருக்கும். எதிர்பாராத மாற்றங்கள் மூலம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆடம்பர செலவுகள் நிறைய ஏற்படும். அதனால செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அதிகாரம் வந்து நிறைய செலுத்துவீங்க. உங்களுடைய நெருக்கமான உறவுகளோடு. உறவினர்களோடு சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வில்லங்க சொத்துகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடைமைகளை கவனமாக வச்சுக்கோங்க. ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். பூஜை, பிரார்த்தனை இதுல எல்லாமே கலந்துக்குவீங்க. மனதில் சிறு கலக்கம் ஏதாவது இருக்கும். சோர்வு நிறைய இருக்கும். மனைவி வழியில சொத்துகள் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். தொழிலாளியாக இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமாக இந்த காலகட்டங்கள்ல இருக்கும். மருத்துவர்களாக வேலை செய்யறவங்களுக்கு வேலைகள்ல அதிக சிரமங்கள் வரும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். பிரிந்து சென்றவர்கள் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடன் விஷயங்கள்ல அவசர நிலை நிறைய அவசரமா கேட்பாங்க. கடன் கொடுத்தவங்க வந்து உங்ககிட்ட
சீக்கிரமா திருப்பி குடுங்க அப்படின்னு அவசரப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உறவிலேயே வரன் கிடைக்கும். ஞாபக மறதி ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு வியாபாரத்துல செலவுகள் அதிகமாகும். நீர் பகுதிகளுக்கு பக்கத்துல வேலை செய்யும்போது கவனமாக வேலை செய்யுங்க. மன சஞ்சலம் அதிகமாக இருக்கும். வேலையில வீண் அலைச்சல், இடைஞ்சல் இதெல்லாம் ஏற்படும். வெளிநாடு பயணம் போறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வேலை சம்பந்தமா ஊர் ஊரா சுற்றி திரியிற மாதிரி ஒரு அலைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக விஷயங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம். பேரன் பேத்திகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சின்ன உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலதிகாரிகளோடு தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள், பிரச்சனைகளை வளர்த்துக்காதீங்க. தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம். அரசாங்கத்தின் மூலம் பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளியில வண்டிகள்ல போகும்போது அதுக்குள்ள பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு போங்க. இல்லைன்னா ஃபைன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாபம் நிறைய வரும். நண்பர்கள், மருமகன், மருமகள் வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. புதிதாக ஏதாவது விஷயங்கள்ல ஒப்பந்தங்கள் போடுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பொன், பொருள் சேர்க்கை இந்த காலகட்டங்கள்ல அதிகரிக்கும். கடன் தந்தால் பணம் திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அதனால பண உதவி யாருக்காவது பண்றீங்கன்னா கவனமா பண்ணுங்க. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, உடலும் மனமும் குளுமையாக இருக்கும். அதிக செலவுகள் நிறைய வீணா பண்ணுவீங்க. பேச்சுனால பிரச்சனைகள் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வாய், கண், பல், கால் இது சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். முன்கோபம் உங்களுக்கு அதிகமாக வரும். இளைய சகோதரருக்கு ஏதாவது பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. புதிய முயற்சிகள கையில் எடுக்கும்போது, அது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். போக வாழ்வு வாழ்வீங்க. சேமித்த பணத்திற்கான பத்திரங்கள கவனமாக வச்சுக்கோங்க. பொதுமக்கள் ஆதரவு உங்களுக்கு நிறைய இருக்கும். உறவினர்களோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாகனங்கள்ல பழுது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பால் பொருள் சம்பந்தமான விற்பனைகள் கொஞ்சம் காலதாமதமாக நடக்கும். கொஞ்சம் மெதுவாக நடக்கும். பிரிந்த நபர் மீண்டும் வந்து சேர்ந்து ஏதாவது நச்சரிப்பு தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. போட்டிகள்ல வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதிகரிக்கும். வேகமும் விவேகமும் கலந்து இருக்கும். நட்புகளோடு ஏதாவது வேலைகள்ல ஈடுபடுறீங்கன்னா அவசரப்படாம செய்யுங்க. இளைய சகோதரரோட உடல்நலன்ல குறைபாடுகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவரோடு இல்லைன்னா பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கும் அவருக்கும் ஏற்படலாம். உடல்நிலையில செயல்திறன் பாதிக்கும் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய மனதிற்கு பிடித்த வரன் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். அழகிய வரன் கிடைக்கும். சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம். வெளிநாட்டு உறவுகளோடு நல்ல இனிய பழக்க வழக்கங்கள் அவங்களோடு இருக்கும். மனைவிக்கு சந்தேகம் உங்கள் மீது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆசிட், ரசாயனம் இதையெல்லாம் கையாளும் போது கவனமாக இருங்க. மன பாதிப்புகளால் ஏற்படும் பிரச்சனைகள் பெரிதாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் வேலைகள்ல மோசடிகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால அத கவனமா இருங்க. தந்தைக்கு விஷ ஜந்துகள்ட்ட இருந்து கவனம் அவசியமாக தேவை. உயர் பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு வேலைகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அறக்கட்டளை சம்பந்தமான வேலைகள்ல ஏமாற்றங்கள் உங்களுக்கு தெரியாம நடக்கலாம். இல்லைன்னா வேலைகளுக்குள்ள ஏதாவது குளறுபடிகள் நடக்கலாம். மருந்துகள்ல கையாளும் போது கவனமாக இருங்க. பாரம்பரிய நோய் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்நிய மொழி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம். வியாபாரம் இன்னைக்கு நல்ல முறையில நடக்கும். பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை சேரும் நிறையா. இருப்பிட மாற்றத்தினால நன்மையான விஷயங்கள் நிறைய நடக்கும். உயரிய நோக்கம் உடையவர்களாக இருப்பீங்க. அரச போகம் உண்டு. இன்னைக்கு அவ்வளவு வசதியாக இருப்பீங்க. உதவிகள் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். எண்ணங்கள் செயலாக மாற்றும் போது அதுல ஏதாவது தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேராசை காரணமாக நிறைய பண செலவு அதிகமாகும். சுப செலவுகள் நிறைய இருக்கும். உங்களுடைய வீண் செலவுகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன்.
கும்ப ராசி அன்பர்களே, வேலையில பொறுமையும் கவனமும் அவசியம் தேவை. மௌன விரதம் இருப்பது கொஞ்சம் நன்மை தரும். குடும்ப சண்டை ஏதாவது பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிறு தூர பயணம், இடமாற்றம் இதுல தடை, தாமதம் இதெல்லாம் ஏதாவது ஏற்படலாம். குழப்பமான மனநிலை இருக்கும். அலைச்சல் நிறைய இருக்கும். புதிய முயற்சிகள் கைகூடுறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். வண்டிகளை ஓட்டும் போது அவசரம், வேகம் இதெல்லாம் கூடாது. கொஞ்சம் மெதுவாக நிதானமாக போங்க. வீடு, மனை இதெல்லாம் வாங்குறப்ப நிதானமா பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. தாயுடன் ஏதாவது சண்டை, பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் வழியில பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் ஏதாவது ஏற்படலாம். இல்லைன்னா அவங்க வழியில வீண் செலவுகள் ஏதாவது வரலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், வழக்குகள் இதெல்லாம் ஏற்படலாம். இல்லைன்னா அந்த பூர்வீக சொத்து சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல விரயங்கள் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனதளவில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீர் பகுதிகளில் நீங்க வேலை செய்யும் போது கவனம் அவசியமாக தேவை. ஜலதோஷம், சைனஸ், இருமல் இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடன் வாங்கும் சூழல் ஏதாவது ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரும். கூட்டு தொழில்ல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். வெளிநாட்டு பயணத்துல தடை, தாமதங்கள் இது ஏதாவது ஏற்படலாம். 2வது குழந்தைக்கு கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பமா இருக்கிறீங்கன்னா அதுல கவனமாக இருங்க. திருமண விஷயங்கள்ல கவனமா எடுத்து செய்யுங்க. மன சஞ்சலம் அதிகமாக இருக்கும். தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய விரக்தி உங்களுக்கு நிறைய இருக்கும். வெளிநாட்டு வேலைகள்ல லாபம் அதிகமாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். வசதி வாய்ப்புகள் தாராளமாக இருக்கும். அறக்கட்டளை வச்சு நடத்துறீங்கன்னா அதுல வேலைகள் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். பேரன் பேத்திகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வளமுடன் சுகமுடன் இருப்பாங்க. தொழில்ல கொஞ்சம் மந்த நிலை இருக்கும். வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக, சோர்வாக இன்னைக்கு நடக்கும். தகுந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு காலதாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாஸ்போர்ட் வேலைகள்ல ஒரு இழுபறி நிலையே இன்னைக்கு இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்டை அயலாருடன் நல்ல நட்பு நிலையில நீங்க பழகுவீங்க. எதிர்பார்த்த பணிகள்ல உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தாய் வழியில சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படலாம். மருத்துவ விஷயங்கள் சம்பந்தமான விரயங்கள் ஏற்படலாம். கடன் தொந்தரவு ஏதாவது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். மீன ராசி அன்பர்களே, பிரச்சனைகளை கடந்து வந்து கொண்டு இருக்கிறீங்க. வேலைகள்ல மந்தம், சோம்பல் இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கும். கண், வாய் இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டா அது சரியாகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லயுமே சீக்கிரம் கிடைக்கும். வீரம், பராக்கிரமம் இதெல்லாம் உங்க செயல்கள்ல வெளிப்படும். காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தைரியம் நிறைய இருக்கும். புது முயற்சிகள்ல கஷ்டப்பட்டு வெற்றி பெறுவீங்க. தாயின் ஆதரவு உங்களுக்கு நிறைய இருக்கும். நம்பிக்கை அதிகமாக இருக்கும். பொதுமக்கள் வழியில ஆதரவுகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். பிள்ளைகளால லாபம் நிறைய இருக்கு. மூத்த சகோதரருக்கு லாபம் அதிகமாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான லாபமான பணங்கள் உங்களுக்கு சேரும். மாமன்மார் உறவுகளோடு லாபம் அதிகமாக இருக்கும். தந்தை வழி உறவுகள் வழிகள்ல உங்களுக்கு நிறைய லாபமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல் நல பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம். உயர் பதவிகள்ல வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். கடன் வாங்குறதுக்கு ஏதாவது வழிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆயுதங்களிடம் கவனமாக இருக்கணும். அதை கையாளும் போது கவனம் அவசியம் தேவை. மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம். வீண் வம்புக்கு போகாம இருங்க. கணவன் மனைவிக்குள்ள உடல்நல பாதிப்புகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கருத்து வேறுபாடுகள்னால பிரச்சனைகள் பெரிதாகலாம். கூட்டு தொழில்ல முறிவு ஏற்படும். இல்லைன்னா அதுல ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வர்ற அளவுக்கு நீங்க அதுல சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். விரக்தி நிலை எல்லாமே சரியாகும். மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கூடும். ஞாபக மறதி நோய் இருக்குதுன்னா அது இந்த காலத்துல சரியாகும். ஏதாவது அலர்ஜி இருக்குதுன்னா அதுவும் இந்த காலத்துல சரியாகும். பணியில விழுந்த அவப்பெயர்கள் எல்லாமே இந்த காலத்துல நீங்கும்.
திடீர் பணவரவும் உங்க குடும்பத்தாருக்கு நிறைய இருக்கும். வெளிநாடு போறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். தந்தை வழி உறவினர்களோடு சின்ன சின்ன ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோவில் வேலைகள்ல தாமதமான நிலை இருக்கும். தொழில் நல்லபடியாக போகும். பண்ணை வேலை, பழத்தோட்டம், தானிய கிடங்கு இது சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லா நடக்கும். கற்பித்தல் தொழில் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல நன்மை நிறைய இருக்கும். லாபமும் அதிகமாக இருக்கும். பூர்வீக சொத்துனால மூத்த சகோதரருக்கு இன்னைக்கு லாபம் அதிகமாக இருக்கு. ஆதாயமும் அவருக்கு உண்டு. வெளிநாட்டு உறவுகளால லாபம் அதிகமாக இருக்கிறது. மருத்துவ செலவு, அவசர செயல்களால் வீண் செலவுகளாகும். இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.